மாடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஆன்மீக அற்புதத்தை சார்ந்த பெருமக்களே, முத்திரை பதிக்கின்ற சித்திரை பெருந்திருவிழாவில் முத்தாய்ப்பான நாள் 10ஆம் திருநாள். பற்றானவன் நெஞ்சில் பட்டானவன், பன்னிருகை வேளவனை பெற்றானவன், முத்தானவன் மூல முதலானவன். இந்த மதுரை எம்பதியை நோக்கி ஆளாள சுந்தரியை மணமுடிப்பதற்காக கைலை மலையிலிருந்து இந்த மதுரைக்கு எம்பெருமான் வருகிறார். அந்த விழாவினுடைய தாற்பயங்கள், தத்துவங்கள் என்ன என்பது குறித்து இந்த கொரோனா வைரஸ் தாக்கிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே சித்திரை திருவிழாவிலே முக்கிய விழாவாக திருக்கல்யாணம். அது மாத்திரம் இந்த ஆண்டு ஆச்சாரியார்கள் 4 பேர் இருந்து அதை நடத்துகிறார்கள். அந்த நேரத்திலே பெண்கள் உங்களுடைய திருமாங்கல்ய சரடுகளை மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி ஒரு அற்புதமான உன்னதமான அன்னை மீனாட்சியினுடைய திருமணம். கைலை மலையிலிருந்து சொக்கநாத பெருமான் புறப்பட்டு சுந்தரபாண்டியனாக சோமசுந்தர கடவுளாக இந்த மதுரை எம்பதிக்கு வருகை தருகிறார் என்று சொன்னால், இந்த மதுரை எம்பதி எப்படிப்பட்ட புண்ணிய பூமி! இது பூலோக கைலாயம். இறைவனுக்கு எதற்கு திருக்கல்யாணம்? திருக்கல்யாண திருவிழா என்பது மக்கள் புனர்வுரு போகம் மூழ்க, இறைவன் புருஷனும் பெண்ணுமாகி திருமணம் செய்து கொண்டு ஆற்றுப்படுத்தலை குறிப்பது. போகியாய் இருந்து உயிர்களுக்கு போகத்தை புரிகின்றான். இறைவன் போக வடிவில் வாழாமல் போனால் உலகத்து உயிர்கள் அனைத்தும் போகியாய் வாழ இயலாது. எனவே இறைவன் திருக்கல்யாணம் புரிவது நமக்காக. இந்த தத்துவம் தான் இந்த திருக்கல்யாணத்திலே மிக பிரதானமாக வைக்கப்படுகிறது. இறைவன் எடுக்கின்ற திருமேனிகள் 3: போகி, யோகி, வேகி. இறைவன் போக நிலை எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே உற்பத்தியே நிகழாது. இந்த திருமணத்திற்கு வேறு என்ன சிறப்பு என்று சொன்னால், நம்முடைய இல்லங்களிலே நடக்கின்ற திருமண காட்சிகளை எல்லாம் சீடி என்று சொல்லப்படுகின்ற குறுந்தகடிலே பதிந்து வைத்து நம் பிள்ளைகள் வளர்கிற பொழுது அந்த குறுந்தகடை ஓடவிட்டு இது எங்களுடைய திருமணம் என்று சொல்லுவோம். இந்த வழக்கம் போல எல்லா வீடுகளிலும் நடக்கிற இந்த நிகழ்வு தான். அந்த குழந்தைகள் உங்கள் கல்யாணத்தன்னைக்கு நாங்கள் எங்க என்று கேட்பார்கள். தகப்பனும் தாயும் ஒருவருக்கொருவர் சிரித்துக் கொள்வார்கள், அவ்வளவுதான். இந்த நிகழ்வு நம்முடைய குழந்தைகளுக்கு எப்பொழுது அது திரும்ப நிகழ்வாக வருகிறது என்று சொன்னால், நம்முடைய கல்யாணத்தை பார்க்காத குழந்தைகளுக்காக 60ஆம் கல்யாணம் என்கிற ஒரு கல்யாணத்தை பிள்ளைகள் தகப்பனுக்கும் தாய்க்கும் செய்து பார்ப்பார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே 60ஐ கடக்கிற வரை 2 கல்யாணம் நடைபெறுகிறது. சில பேருக்கு 23 வயதிலே நடக்கலாம், சில பேருக்கு 30 நடக்கலாம். அது முதல் கல்யாணம். மீண்டும் ஒரு முறை 61 வயதிலே, 60லே செய்யக்கூடாது, 61 வயதிலே மீண்டும் திருமாங்கல்யத்தை பூட்டுகின்ற நிகழ்வு பிள்ளைகளால் நடத்தப்படுவது. ஆனால் இங்கே மதுரையிலே பாருங்கள், அப்பனுக்கும் அம்மைக்கும் நடக்கின்ற திருமணத்தை காண்பதற்காக திருப்பரங்குன்றத்திலே இருந்து சுப்பிரமணிய சுவாமி எழுந்தருளுகிறார். தாயினுடைய திருமணத்தை அவர் வந்து பார்க்கிறார். பிள்ளையினுடைய திருமணத்தை நடத்துவதற்காக மதுரை மீனாட்சி அம்மனும் ஆளாள சுந்தரனும் பங்குனி உத்தரத்தன்றைக்கு திருப்பரங்குன்றம் எழுந்தருளி அந்த பங்குனி உத்தர பெருவிழாவிலே திருக்கல்யாணத்தன்றைக்கு திருப்பரங்குன்றத்திற்கு சென்று தெய்வ யானையை முருகப்பெருமான் மடம் முடிக்கின்ற அந்த நிகழ்விலே கலந்து கொள்கிறார்கள். இது இந்த மதுரையிலே மாத்திரம்தான் நடக்கும். அப்படி
தாய் தகப்பனுடைய திருமணத்தை பிள்ளையும், பிள்ளையின் திருமணத்தை தாய் தகப்பனும் நடத்துகின்ற ஒரு உன்னதம் இந்த மதுரையிலே தான். அப்படி அற்புதமாக இந்த மதுரையிலே உலகத்து உயிர்கள் அனைத்தும் போகியாய் வாழ்வதற்காக சடை மறைத்து கதிர் மகுடம் தரித்து நறுங்கொன்றை எந்தார் தனந்து வேப்பம் தொடை முடித்து விடனாக கலனகற்றி வழுதி மருமகனாகி மீன நோக்கின் மணந்துலகம் முழுதாண்ட சுந்தரனை வணக்கம் செய்வாம் என்று சொல்வார்கள். அன்னை மீனாட்சியை கரம் பிடிப்பதற்காக எப்போதும் சுடுகாட்டு சாம்பலை உடம்பிலே பூசியிருக்கிற ஈசன், புலித்தோலை ஆடையாக அணிந்திருக்கிற ஈசன், கங்கையை தலையிலே வைத்திருக்கிற ஈசன், இதையெல்லாம் நீக்கிவிட்டு எப்படி வருகிறாராம்? சடை மறைத்து கதிர் மகுடம் தரித்து, தலையிலே கதிர் மகுடம் என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான மகுடம், அதை பறைசாற்றுகிற விதமாக திருமணத்தன்றைக்கு சொக்கனுடைய தலையிலே பாண்டியர்களால் செய்து கொடுக்கப்பட்ட வாசுவாலை கிரீடம் அவர் தலையை அலங்கரிக்கும். அப்படி சொக்கநாத பெருமான் சோமசுந்தர கடவுள் தன் இயல்பான வடிவத்தை எல்லாம் நீக்கிவிட்டு நன்றாக மணக்கின்ற மாலையை அணிந்து கொண்டு ஒரு மாப்பிள்ளையைப் போல இந்த மதுரை மாநகரத்துக்கு வருகை தருகிறார். குண்டோதரன் வட்டக்குடை தாங்க, குபேரன் தூபம் இட, மங்களகரமாக இந்த மதுரை என்பதைக்கு எழுந்தொருளி வருகிறார். எழுந்தொருளி மேடையிலே வந்து எல்லாம் வல்ல அன்னை மீனாட்சியை கரம் பிடிக்கின்ற திருக்கல்யாண நிகழ்வு, அற்புதமான ஒரு நிகழ்வு. திருமண மண்டபத்திலே பொன்னாலாகிய பீடம் அமைக்கப்பட்டிருக்கும். குபேரன் இறைவனுக்கு மணக்கோலத்தை செய்கின்றான். குண்டோதரன் வட்டக்குடை தாங்குகின்றான். காஞ்சன மாலை இந்த நேரத்திலே பெருமானை அடைந்து தடாதகை பிராட்டியாரை திருமணம் செய்து பாண்டிய நாட்டையும் ஆள வேண்டும் என்று சொல்லுவார். வேத மந்திரங்களை சொல்வதற்காக நான்முகனே வருவார். தூபத்தை அக்னி பகவான் இட்டு வேத மந்திரங்களை எல்லாம் மிக அற்புதமாக பிரம்மன் இருந்து சொல்ல பிள்ளையாரும் வந்து அமர்வார். இந்த நேரத்திலே அன்னை மீனாட்சி பார்க்கிறாள். அவருடைய உள்ள குறிப்பை சிவன் அறிந்து அவனுடைய வடிவத்திலே இன்னொரு வடிவமாக விளங்குகின்ற திருமாலை அந்த இடத்திலே எழுந்துள்ளச் செய்கிறார். அந்த திருமால் திருப்பரங்குன்றத்திலிருந்து வருகின்ற பவளக்கனிவாய் பெருமாள். அண்ணனை பார்த்த மகிழ்ச்சியிலே வேத மந்திரங்களை சொல்ல தக்க தருணத்திலே சொக்கநாத பெருமான் சோமசுந்தர கடவுள் அன்னை மீனாட்சிக்கு திருமாங்கல்யத்தை பூட்டுகிறார். அவர்கள் இருந்த நிலையை சொல்லுகிற பொழுது சிவனுக்கு அருகில் தடாதகை பிராட்டி அமர்ந்திருப்பது கற்பகத் தருவில் மலர்ந்த பூங்கொடி போல் இருந்தது என்று சொல்வார்கள். இந்த காட்சியை சொல்லுகிற பொழுது பண்ணும் இசையும் நீரும் தன்மையும் பாலும் சுவையும் மலரும் மனமும் மணியும் ஒளியும், இப்படி பரஞ்சோதி முனிவர் மிக அற்புதமாக சொல்லுகிறார். பண்ணும் இன்னிசையும் நீரும் தன்மையும் பாலும் பாலில் நன்னும் இன்சுவையும் பூவும் நாற்றமும் மணியும் அங்கேல் வண்ணமும் வேறு வேறு வடிவு கொண்டிருந்தால் ஒத்தது அண்ணலும் உலகம் ஈன்ற அம்மையும் இருந்ததம்மா. என்ன ஒரு அற்புதமான ஒரு பாடல். இறைவன் எப்படி இருக்கிறான்? போகியாய் இருந்து உயிர்களுக்கு போகத்தை புரிதல் ஓரார், யோகியாய் யோகமுத்தி உதவுதல் அதுவும் ஓரார், வேகியானார் போர் செய்த வினையினை வீட்டல் ஓரார், ஊகியாய் மூடரெல்லாம் உம்பரில் ஒருவன் என்பர். இப்படி சொல்லி இப்பொழுது சிவமும் சக்தியும் இணைகிறது. சிவம் சக்தி தனை ஈன்றும், சக்திதான் சிவத்தை ஈன்றும்
உவந்து இருவரும் புணர்ந்து இங்கு உலகுல எல்லாம் ஈன்றும் பவன் பிரம்மசாரியாகும் பான்மொழி கன்னியாகும் தவம் தரும் நாணத்தோருக்கு இத்தன்மைதான் தெரியுமன்றே. இப்படி இந்த அற்புதமான திருமணம் இந்த மதுரையிலே அரங்கேறுகிறது. சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே என்று சொல்லுகின்றார். சொல்லும் பொருளும் என்றால் மீனாட்சி சுந்தரம் என்று சொன்னால் சொல்லாயும் பொருளாயும் நிற்கக்கூடியவர். மீனாட்சி சொல்லாக இருந்தால் சுந்தரேஸ்வரர் பொருளாக இருப்பார். சுந்தரேஸ்வரர் சொல்லாக இருந்தால் மீனாட்சி பொருளாக இருப்பார். இப்படி ஒருவருக்கொருவர், மீனாட்சி பொருளாக இருந்தால் சுந்தரேஸ்வரர் சொல்லாக இருப்பார். இப்படி இருவரும் இருந்த அந்த நிலையை இந்த திருக்கல்யாணத்தில் ஒரு கணவனும் மனைவியும் எப்படி குடும்பம் நடத்த வேண்டும், விட்டுக் கொடுத்து வாழ்பவர்கள் தான் உலகத்திலே வெற்றி பெறுவார்கள் என்பதை இந்த திருமண சடங்கு நமக்கு வலியுறுத்துகிறது. இதில் என்ன தாற்பயம் என்று சொன்னால், உலகத்தை ஆளுகின்ற இறைவனாக இருந்தாலும் சில நியமங்களுக்கு கட்டுப்பட்டு அதன் அடிப்படையிலே தான் திருமணம் நடைபெற வேண்டும். எல்லோரும் பார்க்கிற விதமாக சோமசுந்தரன் குனிந்து கடாதகை பிராட்டியினுடைய காலை பிடித்து அம்மியிலே வைத்து அருந்ததி பார்க்க சொல்லி மெட்டியை இடுகின்ற அந்த நிகழ்வு, இதனுடைய பொருள் என்ன? இந்த உலகம் பார்க்க இவளை என் வாழ்க்கை துணைவியாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன், என்னுள் உயிர் அவள் என்று இறைவனே அந்த இடத்திலே அதை செய்கிற பொழுது கணவனும் மனைவியும் காதலர் இருவர் கருத்தொருமித்து வாழ வேண்டும். அது முடிந்தவுடன் அக்னியை வலம் வருவார்கள். இந்த சம்பிரதாயம் இன்றைக்கும் நாம் பின்பற்றுகின்ற ஒரு உன்னதமான சம்பிரதாயம். இந்த காலத்து மகளிர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் திருமணத்தன்றைக்கு இந்த பந்தம் பேணப்படுகிறது. திருமணத்தன்றைக்கு ஆணினுடைய வேட்டியினுடைய நுனியும் பெண்ணினுடைய சேலையினுடைய நுனியையும் ஒரு முடிச்சு போட்டு இந்த அக்னியை வலம் வர வைப்பார்கள். அதனுடைய பொருள் என்ன, என்ன தத்துவம்? வேட்டியை கட்டியிருக்கிற ஆண் வேகமாக நடந்தால் பெண்ணினுடைய முந்தானை கீழே விழுந்துவிடும். அப்படி நடக்கிற பொழுது வரமாட்டேன் என்று பெண் தன் நடையை குறைத்தால் ஆண் வேகமாக நடந்து அந்த வேஷ்டி கீழே விழுந்துவிடும். இவர் ஒரு அடி வைத்தால் அவரும் ஒரு அடி வைக்க வேண்டும். அடி என்றால் காலிலே வைக்கிற அடி. இன்றைக்கு அடி என்றால் மாறிவிட்டது. பாதம் சப்தவா பதி என்று சொன்னார், 7 அடி எடுத்து வைக்க வேண்டும். இதனுடைய பொருள் என்ன? அந்த முடிச்சு எதை உணர்த்துகிறது? ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவதன் மூலமாகத்தான் வாழ்க்கை நடைபெறுகிறது. அப்படி விட்டு கொடுத்தவர்கள் என்றைக்கும் கெட்டுப்போனது இல்லை என்பதை உணர்த்துவதற்குத்தான் இந்த திருக்கல்யாண நிகழ்வுகள் மதுரையிலே அரங்கேறுகிறது. கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து வாழ்க்கை நடத்த வேண்டும் என்கிற உன்னதம் பேணப்படுவது மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாண நிகழ்வன்றைக்கு. இன்றைக்கெல்லாம் இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை மறப்பதனாலே தான் 2 மாதம் 3 மாதம் 5 மாதத்திற்குள்ளாக மன முறிவு ஏற்படுகிறது என்று சொன்னால், இது போன்ற நிகழ்வுகளிலே அமர்ந்து குடும்பம் என்றால் என்ன என்பதை பார்க்க வைத்து பழக்கி இருந்தால் நாட்டிலே மனமுறிவு என்பதே இல்லாமல் இருக்கும். இந்த திருக்கல்யாணத்தின் மூலமாக அன்னையும் அப்பனும் உணர்த்துகின்ற செய்தி, கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும், பண்ணும் இன்னிசையும் எப்படி வாழ வேண்டும், சொல்லும் பொருளுமாக வாழ வேண்டும். இந்த வாழ்க்கை தத்துவத்தை அன்னை மீனாட்சியினுடைய திருமணம் அண்ட சராசரத்திற்கே உணர்த்தி கொண்டிருக்கிறது. எனவே திருமணம் என்பது ஒரு சமய சடங்கு மாத்திரமல்ல, அது வாழ்வியல் உண்மை என்பதை இந்த சித்திரை திருவிழா மிக பெரிய தத்துவமாக நமக்கு விளக்கி கொண்டிருக்கிறது.
மிக அற்புதமான தத்துவங்களை உள்ளடக்கியதுதான் திருவிழாக்கள். அந்த அடிப்படையிலே இந்த மதுரையிலே பல்வேறு திருவிளையாடல்களை நிகழ்த்திய எம்பெருமான் மீனாட்சி அம்மனை திருமணம் முடித்ததே ஒரு திருவிளையாடல் தான். அதோடு கூட இன்னும் பல திருவிளையாடல்களை இந்த திருமணத்தன்றைக்கே நிகழ்த்துகிறான். அதையெல்லாம் கேட்கிற பொழுது மனதினுடைய மகிழ்ச்சி எல்லை இல்லாமல் விரிந்து போகிறது. திருமணம் என்றால் விருந்து வேண்டுமல்லவா? அப்படி விருந்து உண்ண அழைக்கிறார். உலகத்தின் இறைவனான சுந்தரபாண்டியன், சோமசுந்தர பாண்டியன், தடாதகை பிராட்டி என்று சொல்லப்படுகின்ற அங்கேயர்கண்ணியை மதுரை எம்பதியிலே திருமணம் முடித்தவுடன் திருமணத்திற்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் விருந்துண்ண அழைக்கின்றார் நம்முடைய சோமசுந்தர பாண்டியன். அவருடைய அழைப்பை ஏற்றி எல்லோரும் பொற்றாமரை குளத்திலே நீராடி விருந்துண்ண வந்தார்கள். அந்த நேரத்திலே திருமண விருந்திலே பங்கேற்க வந்தவர்கள் பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும். இவர்கள் இருவரும் ஒரு வழக்கத்தை வைத்திருந்தார்கள். அதாவது தில்லை பொன்னம்பலத்திலே இருக்கின்ற அம்பலவாணருடைய திரு நடனத்தை கண்டு வழிபட்ட பின்புதான் உண்பார்கள். அம்மையப்பனின் திருமணத்திற்காக மதுரை வந்தவர்கள் இறைவனான சுந்தரபாண்டியனிடத்திலே, நாங்கள் பொன்னம்பலத்திலே தாங்கள் ஆடியருளும் திரு நடனத்தை தரிசித்த பின்புதான் தினமும் உணவு உண்பதை வழக்கமாக கொண்டுள்ளோம். எனவே உங்கள் திருநடனத்தை நாங்கள் காண வேண்டும். உடனே சொக்கநாத பெருமான் சொல்லுகிறார், உலகம் என்ற மனிதனுக்கு அழகிய தில்லை இதயம். உலகம் என்ற மனிதனுக்கு அழகிய தில்லைதான் இதயம். மதுரை துவாத சாந்த தானம். எனவே தில்லையிலே பொன்னம்பலத்தில் நிகழ்த்திய திரு நடனத்தை இந்த மதுரையிலே யான் செய்து காட்டுகிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலே முனிவர்கள் இருவரும், கருணை கடலே, உலகத்தினுடைய உலகம் என்கிற மனிதனுக்கு ஏனைய உறுப்புகள் இருக்கிறதே, அதெல்லாம் என்ன? இறைவனும் மகிழ்ந்து கொண்டே சொன்னான், உலகனைத்தும் உருவமாகிய விராடபுருடன் என்னும் மனிதனுக்கு செல்வம் நிறைந்த திருவாரூர் மூலாதாரம், திரு ஆனைக்காவல் சுவாதிஷ்டானம், திரு அண்ணாமலை மணிப்பூரகம் நாபி, நீங்கள் வணங்கி வரக்கூடிய தில்லை அநாகதம் இதயம், திருக்காலத்தி ஒப்பில்லாத கண்டம் விசுத்தி தொண்ட, காசித்தலம் ஆங்கை புருவமத்தி, கைலை மலை பிரம்மாந்தரம் சுழிமுனையினுடைய உச்சி. இந்த மதுரை இருக்கிறதே கையிலைக்கும் மேலானது. இந்த மதுரை என்பது துவாத சாந்தம், உச்சிக்கு மேல் 12 அங்குல அளவிலே இருக்கின்ற பகுதி. எல்லாம் வல்ல சிவபெருமான் சொல்லுகிறார், இந்த மதுரை தான் அனைத்துக்கும் உயர்ந்தது. திருவாரூர் மூலாதாரம், திருவானைக்காவல் மனிதனுடைய மறைவிடம் சுவாதிஷ்டானம், திரு அண்ணாமலை நாபி மணிபூரகம், தில்லை அநாகதம் இதயம், திருக்காலத்தி ஒப்பில்லாத கண்டம் தொண்டை விசுத்தி, காசி ஆங்கை புருவமத்தி, கைலைமலை பிரம்மாந்தரம் சுழிமுனை உச்சி. ஆனால் இந்த மதுரை என்பது துவாத சாந்தம், உச்சிக்கு மேல் 12 அங்குல அளவிலே இருக்கக்கூடிய அற்புதமான பாகம். அப்படி இந்த மதுரையிலே எல்லாம் வல்ல இறைவன் திரு நடனம், வெள்ளியம்பல மாணிக்க பீடத்தின் மேலே பாரின் இருளை அகற்றும் ஒளிக்கதிர் போல அடியவர்கள் அங்கானமாகிய இருளை விரட்டும் பொருட்டு ஒளியின் வடிவமாக சிவபெருமான் தோன்றினான். திரு நந்தீஸ்வரர் மத்தளம் கொட்ட, திருமால் இடக்கை என்னும் இசைக்கருவியை வாசிக்க, தும்புரு நாரதர் இருவரும் இசைப்பாட்டு பாட, கலைமகள் சுருதி கூட்ட, பிரம்மதேவர் யாழினை மீட்டி கீதங்கள் பாட, சிவகணங்கள் மொத்தை தன்னுமை என்னும் கருவிகளை முழங்கினார்களாம்.
இறைவன் பெரிய விழிகளை கொண்ட முயலகன் மேல் அவன் விழிகள் பிதுங்குமாறு வலது காலினை ஊன்றி காட்சியளித்தார். இறைவனாருடைய வலது மேற்கையில் உடுக்கை, இடது மேற்கையில் தீச்சுவாலை, வலது கீழ்க்கை அடைக்கலம் தந்தவாறும் இடது கீழ்க்கை குஞ்சித பாதங்களை காட்டியவாறும் இருந்தது. அவரின் கூந்தல் மற்றும் ஆடைகள் காற்றில் அசைந்தவாறு இருந்தது. அழகிய கண்களை கொண்ட அன்னை மீனாட்சி ஒருபுறம் ஒதுங்கி நிற்க, அந்த அம்மையை பார்த்த வண்ணமே இதழ்களில் புன்னகை புரிய இறைவனார் திரு நடனம் புரிந்தார். அப்படித்தான் இந்த மதுரையிலே அந்த நடனம் எழுந்த இடம்தான் வெள்ளி அம்பலம். முனிவர் இருவரும் சொன்னார்கள், வெள்ளி அம்பலத்தில் தாங்கள் ஆடிய திரு நடனத்திற்கு முதல் வணக்கம். உயிர்களின் பிறவிக் கடலை தீர்ப்பவனே, அடியார்களின் வேண்டுகோள்களை நிறைவேற்றி வைக்கிற விதமாக இந்த இடது பாகத்திலே உறைந்திருக்கிற உமையம்மைக்கு வணக்கம் தெரிவித்து, இந்த இடத்திலே எப்போதும் இந்த வெள்ளி அம்பலத்திலே திரு நடனத்தினை நிகழ்த்தி உயிர்களை மாயையிலிருந்து விடுபடச் செய்து அவைகளுக்கு நற்கதி அளிக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். பாண்டிய நாடு செய்த தவப்பயன் காரணமாக எல்லாம் வல்ல இறைவன் திரு நடனத்தை இந்த மதுரையிலே வெள்ளி அம்பலத்திலே இன்றைக்கு நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த திரு நடனத்தை தரிசித்தால் என்ன கிடைக்கும்? மார்கழி மாத திருவாதிரை முதல் அடுத்த மார்கழி திருவாதிரை வரை ஒவ்வொரு திருவாதிரைக்கும் பொற்றாமரை நீரை தலையிலே தெளித்து வெள்ளி அம்பலத்திலே ஆடல் வல்லானாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சொக்கநாதனை தரிசனம் செய்து திரு ஐந்தெழுத்தை 108 முறை உச்சரித்தால் சகல வரங்களையும் பெற முடியும் என்பதுதான் இறைவன் இந்த வாழ்க்கையை ஆடலும் பாடலுமாக ஆனந்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், உற்றார் உறவினருடன் கூடி நல்ல முறையில் வாழ்வை அனுபவிக்க வேண்டும் என்று வெள்ளி அம்பலத்திலே திருக்கூத்தாடிய எம்பெருமான் நமக்கு உணர்த்துகிறார். அதனைத் தொடர்ந்து மீனாட்சி, எல்லோரும் சாப்பிட்டு விட்டார்களா? நிறைய மீதம் இருக்கிறதே, இன்னும் சாப்பிடுவதற்கு உங்கள் தரப்பில் ஆள் இருக்கிறார்களா? இதோ இருக்கிறான் குண்டோதரன். அவனுக்கு வடவைத்தி என்கிற பசியை கொடுக்கிறார் சிவபெருமான். இந்த குண்டோதரனுக்கு ஒரு பிடி சோறு கொடு. குண்டோதரனும் ஒரு பிடி சோறில் இருக்கிற அத்தனையும் சாப்பிட்டு முடிக்கிறான். பயிறு நிறைய சாப்பிட்டு இருக்கிற பழங்கள், கரும்பு, தேங்காய், அரிசி, நவதானியம் அத்தனையும் சாப்பிட்டு விடுகிறார். பதறிப்போனாள் மீனாட்சி. ஐயனே, என்னுடைய செல்வத்தினாலே அனைவருக்கு உணவளிக்க முடியும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு பிடிச்சோறு வழங்க சொன்ன உங்கள் குண்டோதரனுடைய பசியையே என்னால் போக்க முடியவில்லை. என்னை மன்னித்து ஆட்கொள்ளுங்கள் என அன்னை வேண்ட, இறைவன் என்ன செய்தான் தெரியுமா? குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம், குண்டோதரனை சாப்பிடுவதற்காக அனுப்பிய அந்த சூழலை நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு திருவிளையாடல். அதனைத் தொடர்ந்து அவன் பசி 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 என்று வந்த பொழுது அவன் பசியை அடக்குவதற்காக அன்னக்குழியும் வைகையும் அழைக்கிறார். அன்னக்குழி என்பது இன்றைக்கு மேற்கு கோபுரத்திற்கு எதிர்ப்புறம் இருக்கின்ற பிர்லா விஸ்ரம் தங்கும் விடுதி. அந்த இடம்தான் அன்னக்குழி மண்டபம். சமீப காலம் வரை அந்த இடத்திலே இருந்து வந்தவர்களுக்கெல்லாம் அந்த இடத்திலே அன்னம் தயாரிக்கப்பட்டு பசியை போக்கி இருக்கிறார்கள். அந்த இடத்திலே வடவைத்தி என்கிற பசி நோயினால் வாடிக்கொண்டிருந்த குண்டோதரனை சோமசுந்தரர் அழைத்து, அதற்கு முன்பாக அனைவருக்கும் உணவை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய, உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிக்கு உணவளிக்கக்கூடிய அன்னபூரணியை மனதிலே நினைத்தார். அங்கே தயிர் அன்னத்தை உடைய 4 பெரிய குழிகள் தோன்றின. வடவைத்தி என்னும் பசி நோயால் வாடும் குண்டோதரனை
இந்த குழிகளில் உள்ள தயிர் அன்னத்தை உண்பாயாக என்று இறைவன் பணிக்க, அந்த தயிர் அன்னத்தினை சாப்பிட்ட குண்டோதரனுக்கு அடுத்து நீர் வேட்கை வந்துவிட்டது. மதுரையில் இருக்கிற அத்தனை குளங்களும் வற்றி போனது. இந்த நேரத்திலே தான் அடியாருடைய பசியெல்லாம் போய்விட்டது. இப்போது நீர் வேட்கை அதிகரித்திருக்கிறது. சோமசுந்தரர் குண்டோதரன் அன்பு கொண்டு தன் தலையில் சூடியிருந்த கங்கையை நோக்கி, பெண்ணே, நீ இந்த மதுரை மாநகரின் பக்கத்திலே ஒரு பெரிய நதியாக விரைந்து ஓடிவா, அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி கங்கை வேகமாக ஓடி வந்தாள். எனவேதான் வைகை நதிக்கு வேகவதி என்று ஒரு பெயர் உண்டு. சிவபெருமான் குண்டோதரத்திலே அந்த நீரினை பருக கட்டளையிட்டான். எப்படி கட்டளையிட்டான்? குண்டோதரா, கை வைத்து அந்த நீரை குடி. கை வைத்து அந்த நீரை குடித்ததினாலே தான் அந்த நதிக்கு வை கை. இது சிவனின் தலையிலிருந்து இறங்கி வந்ததினாலே சிவகங்கை. அதை பருகுவதற்கு தெளிந்த சிவஞானத்தை அளிப்பதனாலே அது சிவஞான தீர்த்தம். காற்றைப் போல வேகமாக வருவதனாலே அது வேகவதி. மதுரையை சூழ்ந்து வருவதால் அது கிருதமாலை. இப்படி இந்த மதுரையிலே வெள்ளி அம்பலத்தை அமைத்தது, குண்டோதரனுக்கு அன்னமிட வைத்தது, அன்னக்குழியும் வைகையையும் அழைத்தது. இப்படி அண்ணலினுடைய திருவிளையாடல்கள் நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய தாற்பயம் என்ன? இறைவனை சரண் அடைபவர்களை இறைவன் கட்டாயம் காத்து அருளுவான். சரணாகதி தத்துவத்தை இந்த உலகத்திற்கு இறைவன் உணர்த்துகின்ற நிகழ்வு இந்த இரவிலே யானை வாகனத்தின் மீது இறைவன் அருள் புரிகிறான். இது லயக்கிரம சிருஷ்டி கோலம். லயக்கிரமம் என்பதற்கு ஒடுங்கும் முறை. உலகப் பொருட்கள் அனைத்தும் இறைவனிடம் ஒடுங்கி ஒரே பிண்டமாகிய யானை உடம்பு போல் பருமனாய் கிடந்து ஒடுங்கக்கூடியது. அதிலிருந்து திரும்பவும் தோன்றி லயத்தின் பின் சிருஷ்டி தொடங்குவதை குறிக்கக்கூடிய ஒரு உன்னதம். அதை அழகாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யானை வாகனத்தை சொல்லுகிற பொழுது, மண்ணுலகில் பிறந்து நும்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் என்று கண்டொழிந்தேன், விண்ணுலகத்தவர்கள் விரும்ப வெள்ளை யானையின் மேல் என்னுடல் காட்டுவித்தான் நொடித்தான் மலை உத்தமனே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி பரவுகிறார். நித்த மணாளர் நிரம்ப அழகியர் சித்தத்திருப்பரால் அன்னே என்னும் சித்தத்திருப்பவர் தென்னன் பெருந்துரை அத்தர் ஆனந்தரால் அன்னே என்னும் என்று மாணிக்க வாசகர். நித்தம் மனவிழா கோலம் கொண்டவர், நிறைய அழகு உடையவர், நீங்காது என் மனத்தில் நிறைந்தவர், அவ்வாறு நீங்காது நிறைந்தவர் தென்னாட்டில் உள்ள பெருந்துரை கடவுள் என்றெல்லாம் நின் மகள் எடுத்து எம்புவாள். இப்படி பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கிய யானை வாகனத்திலே சுவாமி பிரியாவிடை சமேதராக எழுந்தருள அம்பாரியோடு அன்னை மீனாட்சி, ஆளாள சுந்தரி, கற்பூரவள்ளி, கோமலவள்ளி, கொங்கச்செல்வி, குடமலையாட்டி, ஆனந்தராயர் பூப்பள்ளக்கிலே எழுந்தருளி அந்த பூக்களை காண்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அப்படி முழுக்க முழுக்க மல்லிகையால் அலங்கரிக்கப்பட்டு கனகாம்பரம் கோர்த்து சம்மங்கி மலர்களோடு மனம் வீசுகின்ற அற்புதமான ஆனந்தராயர் பூப்பள்ளக்கிலே அன்னையானவள் பவனி வர இந்த அண்ட சராசரமே மகிழ்ந்து போற்றுகின்ற 10ஆம் திருநாள் வெகு சிறப்பாக அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை மீனாட்சிக்கு திருமணம். அதனைத் தொடர்ந்து ஐயன் சொக்கல் இந்த மதுரையிலே நிகழ்த்திய அற்புதமான திருவிளையாடல் மூலமாக இறைவனை சரணடைய வேண்டும் என்கிற உன்னதம், குடும்பத்தாரோடு மகிழ்ந்திருக்க வேண்டும் என்கிற உன்னதம், கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்கிற உன்னதம், இந்த முப்பெரும் தத்துவங்களை இந்த 10ஆம் திருநாள் வாயிலாக இறைவன் உணர்த்தி கொண்டிருக்கின்றான். இந்த நிகழ்வை கண்டுகளித்த மகிழ்வோடு பிறருக்கும் பகிர்ந்தளிப்பு ஆளாள சுந்தரனுடைய அருளையும் அன்னை மீனாட்சி நாயகியினுடைய அற்புதமான திருவருளையும் பெற்று
வாழ்வாங்கு வாழ ஆன்மீக அற்புதம் வழிகாட்டுகிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி.